அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அந்த வருஷத்தில் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, தனுவாஸ் ரேங்க் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு பார்வையில் எப்படி இருக்குது, எவ்வளோ பேர் என்ன ரேஞ்சில் இருக்காங்க, டோட்டலாக எவ்வளோ பேருக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் காட்டலான் இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலை ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணி வைங்க, அந்த அப்டேட்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்றைக்கி ஜூலை 14, 2025 இந்த 2025-26க்கான ரேங்க் லிஸ்ட்டு, மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், கேட்டகரி வைஸ் ரிலீஸ் பண்ணிருக்கிறது. அகாடமிக் ஸ்ட்ரீமு, வொகேஷனல் ஸ்ட்ரீமு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நான் இப்போ டேரெக்டாகவே நம்ம ஸ்க்ரீனில் போகலான் இருக்கேன். இது இப்போ பிவிஎஸ்சி அகாடமிக் அண்ட் பிவிஎஸ்சி வொகேஷ்னல் இந்த ரெண்டுக்கும் எப்படி இருந்துச்சு, என்ன ரேங்க் பொசிஷன்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பிவிஎஸ்சி அகாடமிக் ரேங்கில் பார்த்தோம்னா எப்படி இருக்குது, என்ன கேட்டகரி 200க்கு 200 மொத்தம் 57 பேர் இருக்காங்க. 200 மார்க்லேயே 57 பேர் இருக்காங்க. கட் ஆஃபில் 199லேருந்து 95 பார்த்தோம்னா 1242, 194 அதாவது 90, 190லேருந்து 95 அந்த ரேஞ்சில் பார்த்தோம்னா 1242, அப்புறம் 2306. இந்த மாதிரி மார்க் வைஸ் என்னென்ன கட் ஆஃப் ரேஞ்சில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது ஒரு சின்ன விளக்கம் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ 150க்கு கீழே பார்த்தோம்னா 3284 பேர். ஆக மொத்தம் 19,724 பேருக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த அப்ளிகேஷன் பிவிஎஸ்சி அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு 19,724 பேர் இருக்காங்க ரேங்கில். சரி, இப்போ 150 கீழே உள்ளவங்களாம் நிச்சயம் பிவிஎஸ்சி எதிர்பார்க்கவே தேவையில்லை. அதை விட முக்கியம், இப்போ 57 பேர் 200ன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு போகும். ஸோ 190க்கு மேலே இருந்தால் தான் ஓரளவு சேஃப்கார்டு அப்படின்றத அதில் சொல்ல முடியும். அதை பற்றின விளக்கம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லான் இருக்கேன். அடுத்தது அதில் பார்த்தோம்னா இன்னொரு விஷயம், ஸோ 2வது கேட்டகரி பார்த்தோம்னா அதே பிவிஎஸ்சி அகாடமிக்கு தான். என்ன அதாவது கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. ஓசி கம்யூனிட்டியில் பார்த்தோம்னா 148 பேர் இருக்காங்க. அவங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு 199லேருந்து 140.5 வரைக்கும். அந்த பிசி பார்த்தோம்னா 5623 பேர் இருக்காங்க. அதாவது நான் சொல்கிறது இந்த 19,724 பேரில் 200லேருந்து 130 அந்த மாதிரி மார்க் இருக்காங்க. அது பார்த்தோம்னா அடுத்து பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாம் பார்க்கும்பொழுது 195 அதாவது மொத்தமாக அப்ளை பண்ணதே இந்த 19,000 மேலே இருக்கும். பட் அதில் 19,724 மட்டும்தான் ரேங்கிங்கில் வந்திருக்காங்க. ஸோ மற்றவங்க சில பேர் இன்எலிஜிபிள் கூட இருக்கலாம். அதை பற்றின விளக்கமெல்லாம் இதில் சரியாக சொல்லலாம் இருக்குது. ஓகேங்களா. இது பிவிஎஸ்சி அகாடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுடைய ஸ்டேட்டஸை சொல்லியிருக்கேன். அடுத்து வொகேஷ்னல் பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரீமில் 200க்கு பார்த்தோம்னா எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரே ஒரு ஆள் தான் 200 மார்க்கில். அப்புறம் 195லேருந்து 199 வரை 8 பேர். மொத்தமே இதை பார்த்தோம்னா 188 பேர் தான் வொகேஷனல் ஸ்ட்ரீமில் அப்ளை பண்ணது. ரேங்கில் எலிஜிபிலிட்டி வந்திருக்கிறவங்க 188 பேர். இதில் மார்க் வைஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த தகவலாம் இந்த நேரத்தில் மிக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். ஏன்னா அடுத்தடுத்து வர வீடியோ நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். அதில் கட் ஆஃப் மார்க் என்ன வரும், ப்ளஸ் என்ன ரேஞ்சில் வரைக்கும் போகும் அப்படின்ற விஷயமெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பிடெக் பற்றின ரேங்க் அனாலிசிஸும் இதில் வரும். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.